சண்டேனா எங்க போகணுமா? சரி சாப்பிட்டு வீட்லயே கிடக்க. இங்கே போலியா? எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற vlog வந்து ஒரு சண்டே அன்னைக்கு எடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இதில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சாய்க்காக பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஒரு ரெடி பண்ண போகிறேன். ஆக்சுவலாக அது எப்படி இருக்குது நான் உங்கள்கிட்ட கேட்கலாம். ரெசிபி ஸோ இப்போதைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கடை நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம். மோஸ்ட்லி லீவ் நாளில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது நம்ம ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்க முடியும். ஓகே, என்னங்கப்பா? ஹாய்ப்பா. அது காஃபி கேட்டா யாராவது போகுதா? இது ஒரு கஞ்சி சம்திங் எப்படின்னா சொல்லலாம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஃபைன், நல்லா இருக்கு. சரி சொல்லுங்க, சண்டே என்ன பிளான்? நான் வீடியோ ஸ்டார்டிங் அதான் நான் சொன்னேன் உங்ககிட்ட. சண்டேனா எங்க போகணுமா? சரி சாப்பிட்டு வீட்லயே கிடக்க வேண்டியதான். எங்கேயும் போலியா? இல்லையா? சாரிங்க, நான் ஏதோ சர்ப்ரைஸ்லாம் பேசிட்டேன். இருக்கு. படத்துக்கு போறோம். படத்துக்கா? எனக்கு தெரியும், விஜய் படம் தானே. ஓகே, பிரணவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், கேட்டுட்டே இருந்தான். ஓகே, காலையில பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். சரி, அவனையும் ரெடி பண்ண, சீக்கிரமா போகணும். ஓகே, ஒன்று சொல்லணும்பா. என்னோட ஃப்ரெண்டு ஹேமா இருக்காங்கல்ல, நான் ஒர்க் பண்ணும்போது என் கூட ஒர்க் பண்ணாங்களே, அவங்க என்னோட ஃப்ரெண்டு. அப்பப்போ பேசுவேன். ஆமா, அவங்க ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட் ஆயிட்டாம்பா லாஸ்ட் மந்த். நேத்து தான் பேசினேன் அவங்க கிட்ட. ஏதோ ஆக்சிடென்ட்டா இறந்தே போயிட்டாங்க. என்ன சொன்னாங்க? 2 குழந்தைங்க வேற. அவங்களா ஆக்சுவலா கொஞ்சம் எனக்கே தெரியாது, நான் கால் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க. கொஞ்சம் ஃபினான்ஷியலா கஷ்டப்படுறாங்க போல இருக்கு. அவங்க அப்பா அம்மா சப்போர்ட் பண்றாங்க. நம்மளை சுத்தி பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் நிறைய இன்சிடென்ட் நடக்குது. ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆக்சுவலா. டர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் ஏதாவது போட்டிருப்பாங்கல்ல? எதுவும் போட்ட மாதிரி சொல்லலையே அவங்க. டர்ம் லைஃப் இன்சூரன்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் நமக்கு. ஏன்னா ஆக்சுவலாக பாரு, இப்போ வந்து அன்சர்டன் சுச்சுவேஷன் தான் இது. இப்போ இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். அதனால நானும் போட்டிருக்கேன். நீங்க போட்டிருக்கீங்களா? இப்போ சடனாக எனக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு வச்சுக்கேன். ஏன்பா அப்பெல்லாம் சொல்றீங்க? இல்லை, இப்போ டென்ஷன் ஆகிறதுக்குலாம் அதில் ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு வச்சுக்கேன். இப்போ ஒரு ஃபேமிலியில் நான் இருக்கேன், வேலைக்கு போகிறேன், எல்லாம் பார்த்துக்கிறோம், அப்புறம் நான் படிக்கிறேன், ஃபேமிலி இருக்கு, அப்பா அம்மா இருக்காங்க. சடனாக இந்த மாதிரி ஆச்சுன்னு வச்சுக்கவேன், நெருப்புன்னா வாய் சுட்டுறாது. சடனாக இந்த மாதிரி ஆச்சு, ஒரு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த டைமில். யாருக்கும் இன்சூரன்ஸ் போடும்போது அது யூஸ் ஆகும் போட மாட்டாங்க, யூஸ் ஆகக்கூடாதுன்னு போடுவாங்க. பட் வந்து அதெல்லாம் இருக்கிறது ரொம்ப 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 நல்லது. அதனால வந்து ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி தான் போட்டேன் நான். சொல்லவே இல்லை நீங்க. அதான் வந்து இப்போ என்ன விஷயம்னா, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே வந்து அந்த ப்ரீமியம்லாம் ரைஸ் பண்றாங்களாம் இப்போ. ஸோ அதான் லாஸ்ட் வீக் தான் யாரோ சொன்னாங்க எனக்கு. ஸோ அதனால போய் பார்த்தாக்கா பாலிசி பஜாரில் போய் பார்த்தேன் நான். பார்த்தாக்கா 10% ஆஃப் வேற. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னாக்கா டக்குன்ட்டுன்னு போய் ஒரு 10% டிஸ்கவுண்ட்டு. ரொம்ப கம்மி தான். இப்போ வந்து இப்போ அதுவே ஒரு 3 மாசம் கழிச்சு போச்சுன்னா எல்லாம் ஏறிச்சுன்னா எதுக்கு எக்ஸ்ட்ரா தேவையில்லாம கட்டணும். அதனால எல்லாருமே போட்டு வைக்கிறதுன்றது நல்லதுதான். அப்போ அந்த டீடைல்ஸ் சொன்னீங்க அப்படின்னா நான் வீடியோல ஷேர் பண்றேன். மேபி பாக்குறவங்களுக்கு யாருக்காவது யூஸ் ஆகும்ல, ஏதாவது யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட் ஷேர் பண்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான விஷயம் ஷேர் பண்றது எப்பயும் நல்லதுதான். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லலாம். நம்ம என்னன்னு சொன்னோம், அது தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லலாம். அவங்களும் தெரிஞ்சவங்க தான் நமக்கு சொல்லுவாங்க. இப்பவே சொல்லுங்க, நான் ஷூட் பண்ணிக்கிறேன். பேவா போட்டது டீடைல் என்கிட்ட இருக்கு, ஷேர் பண்ணிருக்கோம். அந்த லிங்க் வந்து லிங்க்டின் பயோல ஸ்கிரீன்ல வரும். ஸோ என்ன டீடைல் அப்படின்னா, அது 51+ இன்சூரன்ஸ் இருப்பாங்க அதில். ஸோ நமக்கு எது வேணும், நமக்கு எது பெனிஃபிஷியல், நமக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து 51 இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்கும். டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு போனாங்க, நீங்கள் எது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்று கம்பேர் பண்ணிட்டு எதில் வந்து பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றத பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இல்லை ஜஸ்ட் ஒரு 685 பே பண்ணுறதுனால நம்ம இருந்தாலும் நம்ம இல்லைனாலும் ஃபேமிலி எப்படி ரன் ஆகுமோ அதே மாதிரி நம்ம ஃபேமிலியை செக்யூர் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு 685 எவ்வளவோ பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா
இல்லாம நமக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் ஒருத்தங்க இருப்பாங்க. ஏதாவது ஆச்சு, ஏதாவது இஷ்யூ, உனக்கு ஏதாவது டவுட்னா எப்பயுமே அவங்களோட ஃபோன் நம்பர் ஒன்ட்டா இருக்கும். ரிலேஷன்ஷிப் மேனேஜர் எப்பயுமே நமக்குன்னு அசைன் ஆயிடுவாங்க. அவ்வளவுதான், சிம்பிள். ஏதாவது ஆச்சு அப்படின்னாக்க அதே மாதிரி நம்ம வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ்க்கு கூட நிறைய ஆஃபர் போகுது. வேணும்னா கூட நம்ம எடுத்துக்கலாம். மெடிக்கல் இன்சூரன்ஸும் இம்பார்ட்டன்ட் தான். டர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி மெடிக்கல் இன்சூரன்ஸும் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரியே நம்மளே அதுல பாத்தீங்கன்னா சஃபர் ஆயிருக்கும். அதனால வந்து சொல்றோம். ஒரு சடனா பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நம்ம நடந்துச்சுதான் தெரியுமே, சொல்லியிருப்பேன். ஒன்ஸ் அகைன் மறக்காம லிங்க்டின் பயோ வீடியோல இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. அதுல வந்து லிங்க் இருக்கும். ஓகே, சரி, ஓகே. ஓகே, இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நான் சாயில ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூப்பா. ஓகே, ஆக்சுவலி இந்த ரெசிபி வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது நான் என்ன பண்ணேன் அப்படின்னு. இங்கே பக்கத்தில் தேட்டர் வந்து இருந்தாலும் சாய் பார்த்தீங்கன்னா மாலில் வந்து போடலாம், அப்போனா கொஞ்சம் வந்து விளையாடிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மாலுக்கு வந்து போட்டாங்க. பட் டைமிங் வந்து ரொம்ப சீக்கிரமாக இருந்துச்சு. 9 o'clock வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி. ரொம்ப வந்து எம்டியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த க்ரௌட் எல்லாமே வந்து மூவி பார்க்க வந்தவங்க தான். ஏன்னா இவ்வளோ சீக்கிரமும் நம்ம போனதில்லை. மோஸ்ட்லி மால் போனால் ஒரு 11 o'clock போவோம். ஸோ அந்த மாதிரி தான் போவோம். பட் இவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்து உட்காந்துருக்கும். டைம் வந்து ஜஸ்ட் ஒரு 8:30 தான் இருக்கும். ஸோ எத்தனை மம்மிஸ் வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸ்கூல் டைமில் எழுப்புறது அப்படின்றது அவ்வளோ கஷ்டம். ஸோ அப்படியே தூங்கி வடிவாங்க பசங்க. இதுவே வந்து லீவு நாளில் எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா எவ்வளோ வந்து இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும்னு அவங்களால தெரியல. எப்படி இருக்கா பாருங்கள். இந்த மாதிரி குழந்தைய வந்து வெளியில் அழைச்சிட்டு வந்தே ரொம்ப நாள் ஆகுது. வீட்டிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை வந்து எங்கள் 2 பேருக்குமே ஒரு சாட்டர்டே சண்டே அப்படின்னா வேலை ஃபுல்லாக வந்து வீட்டில் இருக்கும். இந்த வீக்கெண்டாவது குழந்தைய கண்டிப்பாக அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அழைச்சிட்டு வந்துட்டோம். மூவினா அவனும் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவான். அது விஜய் படம்னா நல்லா வந்து ஜாலியாக பார்ப்பான். ஸோ நான் வெளியிலேருந்து சொன்ன மாதிரி உள்ளே வந்து எல்லாருமே மூவிக்கு வந்த க்ரௌட் தாங்க. அவ்வளோ எம்டியாக இருந்தது. அவ்வளோ பெரிய மாலு. கீழ் ஃப்ளோரில் மட்டும்தான் இவ்வளோ பேர் இருந்தாங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் வந்து அது புதுசாக இருந்தது. நம்ம போகும்போது ஃபுல்லாக வந்து மால் அப்படின்னா பயங்கர கொஞ்சம் பார்த்திங்கன்னா க்ரௌடாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, நல்லாவும் இருந்தது. ஸோ டைம் ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து உள்ளே போக வேண்டியதான். ஸோ உங்களுக்கு வந்து சென்னையில் எந்த மால் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரோடு வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இது வந்து இந்த ப்ரைவேட் பீச், அந்த பீச் போகிற ரோடு தான். ஸோ ரொம்ப பக்கம் தான் அப்படின்றதுனால ஒரு 1/2 hour போயிட்டு கொஞ்சம் நேரம் பிரணவ் வந்து அந்த பீச் வச்சுருப்பான். விளையாடிட்டு கிளம்பிட்டோம். டேய் டேய் டேய், அது புது ட்ரெஸ்ஸுடா. இன்னைக்கே அதை காலி பண்ணிடுவியாடா? ஆமாம், காலி பண்ணிடுவேன். திமுறை பிடிச்சவங்க. தண்ணிக்கிட்டே போகலாம் வா. ஸோ இந்த வீக்கெண்ட் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் போச்சு. ஸோ என்னோடய ஒரு யூஸ்ஃபுல்லான விலாக் உங்களோட ஷேர் பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லிங்க்லாம் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் என்னோட ஒரு ஸ்மால் அவுட்டிங் வீடியோவும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான விலாக் கூட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.